வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் குரு தர போகிற நன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட குரு தரக்கூடிய நன்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா குரு பயிற்சி இப்போ நடக்க போகுது. ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு காரணமே சில கிரகங்கள் தான். அதுலேயும் சில கிரகங்கள் சுப கிரகங்களாக இருக்கிறது தான் வாழ்க்கையை மேலும் மேலும் சுவாரஸ்யமாகவே ஆக்குது. அந்த வகையில் சனி எப்படி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரோ அதுபோல் இன்னொரு கிரகமும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. வேற யாரும் கிடையாது, குருதா. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பழமொழிக்குடைய நோக்கமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவுடைய பார்வை பெறணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ குருவுடைய பார்வை அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அந்த பார்வை அதிர்ஷ்டமாக இருந்தால் நம்ம உச்சத்துக்கு போக முடியும். பெரிய பெரிய செல்வந்தர்கள்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவுடைய ஃபோட்டோவை வீட்டில் வைத்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்வாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, குருவுடைய பார்வை அவங்களுக்கு நிறைய கிடைக்கணுங்கிறது தான். அந்த வகையில் குரு வகையில் இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் ஆனது ஏற்படும். அதாவது குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இப்போ நடைபெற இருக்குது. இதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த குருவுடைய மாற்றம் உண்டாகும். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் ஏற்படும். அதில் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தால் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் குருவால் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குருவால் உங்களுக்கு லக்கி ஜாக்பாட் அடிக்குமா, இல்லை பணவரவு சூப்பராக இருக்குமா, இல்லை 3 சூப்பர் சம்பவம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ ஜாக்பாட் இருக்குங்கிறது மட்டும் உறுதியாக இருக்குங்கிறதுனால என்ன ஜாக்பாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026ஆம் ஆண்டில் முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இப்போ நடைபெற இருக்கு. இது பல ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கு. மீன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகக்கூடியதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க விரிவாக இந்த வீடியோவில் அதை பாருங்கள். குரு பயிற்சிக்கான வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 25ஆம் தேதி அன்னைக்கு இருக்கு. அதே திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதில் குரு பகவான் மீனத்திலிருந்து தாவி கடகத்துக்கு மாற போகிறாரு. கடகம் என்பது சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு. குரு அங்கு தாவறதோடு இல்லாமல் உச்சமும் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் என்பது எப்பயுமே மிகவும் முக்கியமாக பார்க்கப்படும். குருவுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்க போகிறார். சமசப்தம பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். ஸோ விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு குரு பார்வை சூப்பராக படுறதுனால மிகுந்த பலம் பெறுவீங்க. அதோடு ஜனன காலத்தில் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நன்றாக இருந்தால் பலம் அதிகமாகும். அப்புறம் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசினருக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார், நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு முறைகள், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களை குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து, ஜாக்பாட் விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ரிஷப ராசினருக்கு 8, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் தற்போது 3ஆவது இடத்திற்கு வர இருக்கிறார். குருவுடைய பார்வையால் உங்கள் ராசிக்கு இனி குடும்பத்தில் நிம்மதிங்கிறது ஏற்படும். அதோடு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். துணை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அனுகூலமானது இந்த டைம் காணப்படும். துணைக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பாதிப்புகள் மொத்தமாக நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் போன்ற நிலைமைகள் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த குருவுடைய மாற்றத்தால் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை விட நல்ல லாபங்கள் ஏற்படும் சொன்னால் அது மிகையாகாத உண்மை.
ஆக்சுவலி நீதிமன்றம் வழக்கறிஞர் வரை சென்றவர்கள் கூட மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சென்று விடுவதளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இந்த குரு டைம் வந்து கொடுக்க போகுது. குடும்ப ரீதியாக அற்புதமாக இருக்கும். பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களால் புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே வந்து ஏற்படும். நல்ல லாபங்கள் கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. எதிர்பார்க்காத நல்லது இனி உங்களுக்கு நடக்க போகுது. எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் யோகத்தை தரும். இழுப்பறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆக போகுது. அதுக்கான காலமாக இப்போ உங்களுக்கு சூழ்நிலை குருவால் அமைந்திருக்கு. மெயினாக சிக்கல்கள் இருந்தால் அது எல்லாமே புள்ளி போட்ட மாதிரி தீரப்போகுதுங்க. யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. தொழிலெலாம் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா மிக அற்புதமாக இப்போ இருக்கும். அதிலெல்லாம் லாபங்கள் அபரிவினதமாக கிடைக்குங்கிறதுனால புதிய விஷயங்கள் எது வேணாலும் தொழிலில் ஸ்டார்ட் பண்ணலாம். எதிர்பார்க்காத நிறைய நன்மைகள் இனி உங்களுக்கு நடக்கும். இழுப்பறியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக தொழிலில் உங்களுக்கு தீரும். தொழில், உத்தியோகம், நல்ல வியாபாரம் கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதோடு நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணவரவு கிடைக்கும். இப்போ அதற்கான முயற்சியை சின்னதாக பண்ணாவே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும்போது அந்த ப்ரமோஷனை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை மெயினாக ரிஷப ராசிக்காரங்க பண்ணிக்குங்க. அப்புறம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஜாக்பாட், லாட்ரி இந்த மாதிரி நிறைய யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் பெரிய ஏற்றம் உங்களுக்கு ஏற்படும். 11ல் சனி இருப்பதால் ஆச்சரியமான நன்மைகள் குருவால் உங்களுக்கு உண்டாகும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து முடித்தீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய குரு பார்வை இருப்பதால் உடனிருப்பவர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அதனால் உங்களுக்கு நிறைய சஞ்சலங்கள் ஏற்படும். சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருக்க உடனிருப்பவர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. முடிஞ்சளவு உடனிருப்பவர்களிடம் கொஞ்சம் ஒரு அடி தள்ளி இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அற்புதமான யோகங்களை தரக்கூடிய காலகட்டம் இது என்பதால் இதனை பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது. பொருளாதாரத்தில் ஏற்றமானது பெறுவீங்க. எடுத்த காரியங்களில் ஜெயங்கிறது ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். நீங்கள் சிங்காரக்குடி, பூவரசங்குப்போ, பரிக்கல் ஆகிய பகுதிகளில் உள்ள 3 நரசிம்மர் கோவிலுக்கு இப்போ சென்று வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த 3 கோவில்களுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை உங்கள் ஊர்கள்லேயே நரசிம்மர் இருந்தார்னா அவரை போய் வழிபாடு செய்யுங்க. இதை செய்தீங்கன்னா இந்த குருவுடைய அருளால் இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். குருவுடைய அருளால் நன்மை ஏற்பட இதை மறக்காமல் செய்யுங்க. இதுதாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, குரு தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.